அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினாதான் ஒன்றிய அரசாங்கம் நிதியை தருவேன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது 3 மொழி கொள்கை, அதாவது தமிழ், ஆங்கிலம், அதோட சேர்த்து இந்தியையும் கற்றுக்கணும். அப்போ தான் நாங்கள் நிதியை தருவோம். நீங்கள் எல்லா மாநிலங்களும் அந்த 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கல, அப்புறம் எப்படி நாங்கள் 2000 கோடி நிதியை தருவோம்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் தமிழக மாணவர்கள் தங்களோட கல்வி தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு 3 மொழி கொள்கையை வேணும், ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்கிறாருன்னா நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுப்போம். ஆனால் அவர் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறது, டெல்லியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் ரீச் ஆக மாட்டுது. இதுக்கு முக்கிய காரணம் மொழி தான். ஹிந்தி தமிழக மக்களுக்கு தெரில. அவங்களோட அரசியல் டெல்லியிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியலை, தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியல. அதுக்கு முக்கிய காரணம் ஹிந்தியை யாரும் கற்றுக்கிற மாட்டுறாங்க, ஹிந்தி போடா அப்படின்னு சொல்கிறாங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்துக்காண்டி ஹிந்தி எப்படியா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடணும், கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஈஸியாக அரசியல் செஞ்சிடலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம். அந்த ஒரே காரணம் தான். உண்மையிலே தமிழக மாணவர்களோட நலன் கருதி இதை சொல்லியிருந்தா கண்டிப்பாக வரவேற்றிருப்போம். ஆனால் அது கிடையாது. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு, ஆந்திரா, அதை தாண்டி டெல்லி, அப்படி ஏதாவது போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா போக போகிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்னு வைங்களேன். அதுக்கு எதுக்கு எங்களுக்கு ஹிந்தி? நாங்கள் அடிக்கடி இந்த கேரளா போய்கிட்டு இருக்கோம், அதுக்காண்டி நாங்கள் மலையாளத்தை கற்றுக்கிறோன்னு சொல்கிறதா? இல்லை அடிக்கடி ஆந்திரா போகிறோம், திருப்பதிக்கு சாமி கும்பிட போகிறோம், அதுக்காக நாங்கள் தெலுங்கை கற்றுக்கணும்னு சொல்கிறதா? அதை மலையாளத்தையும் தெலுங்கையும் எங்கள் கல்வி திட்டத்தில் கொண்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த மாதிரி தான் நாங்கள் டெல்லிக்கு போகிறதும். எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உண்மையிலேயே படிப்பு இங்கே இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய தமிழக மாணவர்கள் ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும். இங்கே தமிழ் படிச்சுக்கிட்டு எவ்வளோ மாணவர்கள் மேல் படிப்புக்கு வெளியில் செல்லும் போதும், ஒரு அலுவலக ரீதியாக பெருநிறுவனம் வேலைக்கு செல்லும் போதும் ஆங்கிலம் தெரியாமல் சிரமப்படுறாங்க. தமிழ் மாணவர்கள் தமிழ் மட்டும் கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தை தெரியாமல் சிரமப்படுறதும், ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலம் மட்டும் கற்றுக்கிட்டு தமிழை சுத்தமாக மறக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கல்வித்தரத்தை உயர்த்துங்கன்னு சொல்லுங்கள், கல்விக்கூடங்களில் சுகாதாரத்தை மேம்படுத்துன்னு சொல்லுங்கள், கல்விக்கூடங்களில் கழிவறை மேம்படுத்துன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு மொழியை சேர்த்து படிக்கணும்னு சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வழி பள்ளிகளில் ஆங்கிலத்தோட தரத்தை உயர்த்தணும். ஆங்கிலம் மற்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியில் என்ன படிக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் படிக்கணும். நாங்கள் படிக்கிறது தான் மெட்ரிகுலேஷனில் படிக்கணும். அப்போ தான் 2 மாணவர்களுக்கான சமநிலையான போட்டியாக இருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் இன்னொரு மொழியை சேர்த்து கற்றுனா இது மாணவர்களுக்கு மேலும் மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். மாணவர்கள் மேற்கொண்டு ப்ரெஷராக தான் ஆவாங்க இன்னொரு மொழியை கற்றுக்கணுன்றது. இப்போ உதாரணத்துக்கு டெல்லிக்கு வேலைக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க, 1 மாதமோ 2 மாதமோ அங்கே உள்ள மக்களோட பழகுனா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஹிந்தி வரப்போகுது. பெங்காலில் போய் வேலை செய்கிறோன்னு கல்கத்தா போயிருக்கோம்னா பெங்கால் எங்களுக்கு வரப்போகுது. கேரளாவில் போயிருக்கோம்னா மலையாளம் வரப்போகுது. எனக்கு தெரிந்த பல நபர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரு நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்கலாம் 14 மொழி 15 மொழி தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் அந்த மக்களோட பழகினா எங்களுக்கு வேணும்னா அதுவே எங்களுக்கு புரிய போது நாங்கள் பேச போகிறோம். அதை விட்டுட்டு எங்களை கல்விக் கொள்கையில் வந்தால் தான் கல்வியை கற்றுக்கிட்டா தான் நாங்கள் டெவலப் ஆகும், இது கல்வி வளர்ச்சிக்கு உதவுன்றது எந்த வகையிலையும் ஏற்றுக்கவே முடியாது. எங்களுக்கு ஹிந்தி வேணாம், சரிங்களா? தேவைன்னா நாங்களே கற்றுக்குவோம், சரிங்களா? இது செஞ்சு ஒன்றிய அரசாங்கம் மாணவர்களோட கல்வி விஷயத்தில் அரசியல் செய்யாதீங்க, மாணவர்களோட பிரிவினையை உருவாக்காதீங்க. தமிழகத்துக்கு தேவையான கல்வி நிதி ஒரு அத்தியாவசியமான நிதி, அதில் உங்களோட அரசியலை கொண்டு திணிக்காதீங்க. நிதியை கொடுத்து கல்வி வளர்ச்சியை, கல்வியை எப்படி கல்வியோட தரத்தை எப்படி உயர்த்துறது, அது சம்மந்தமாக நீங்கள் தமிழக அரசுக்கு அறிவுரை கொடுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் இந்த மொழியை கற்றுக்கிட்டாதான் நிதி தருவோன்றது எந்த வகையிலையும் தமிழக மாணவர்கள் ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. எங்களுக்கு என்ன வேணுன்றதை நாங்கள் முடிவு செஞ்சு நாங்களே கற்றுக்குறோம். உங்களோட நிலைப்பாடை தமிழகத்தில் திணிக்காதீங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.